ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்மி நோட் 10s மொபைல் வந்து மே 13 அன்னைக்கு அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்க மேஜரான ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரெட்மி நோட் 10 சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாப்புலராக இப்போ வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட சக்ஸஸராக அடுத்து ரெட்மி நோட் 10sங்கிற மொபைலை Xiaomi வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெட்மி நோட் 10s மொபைலோட ஒரு சில மேஜரான ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸில் இருக்க மாதிரியே கேமராஸ்க்கு இந்த மொபைல்லையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 10s மொபைலில் 64 MPக்கான குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10 சீரீஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் அதே மாதிரி இந்த மொபைல்லையும் சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளேவோட கம்பேர் பண்ணும்போது சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளேல பிரைட்னஸ் அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் இது எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மொபைல்லையும் சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்தது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ அண்ட் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்த மூணு மொபைல்லையுமே என்னதான் சூப்பர் அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மொபைல்லையாவது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G95ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைப்பர் என்ஜின் கேம் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண ப்ராசஸர். மீடியாடெக்கோட Helio G சீரீஸ் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் கேமிங்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த Helio G95 ப்ராசஸரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலோட டிசைன்னு பார்க்கும்போது எல்லா ரெட்மி ஃபோன்ஸ்லேயும் பார்க்குற மாதிரி சேமாக தான் இருக்குது. அடுத்து இந்த மொபைலில் 5000 mAhக்கான பெரிய பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த மொபைலோட ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வர ரெட்மி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த மொபைலில் ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் IP53 ரேட்டிங் இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடக்ஷனும் இந்த மொபைலில் இருக்குது. ஓகே, இந்த ரெட்மி நோட் 10s மொபைல் வந்து மே 13 12 PM அமேசான் அண்ட் mi.comல லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இந்த ரெட்மி நோட் 10s மொபைலோட ப்ரைஸிங்கை பற்றி இப்போ பார்ப்போம். ரெட்மி நோட் 10 மொபைல் வந்து இப்போ வரைக்கும் 12,499க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைல் வந்து 15,999க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 10s மொபைல் வந்து ஒரு 10 to 13Kக்குள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு அக்ரெசிவான ப்ரைஸில் மிட்ரேஞ்சில் காம்படிஷனான ஃபோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த ரெட்மி நோட் 10s மொபைல் லான்ச் பண்ணுற சேம் ஈவெண்ட்டில் ரெட்மி வியர் யுவர் வைப்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டோட இமேஜஸை பார்க்கும்போது இது வந்து ரெட்மியோட வாட்ச் இல்லைனா ஸ்மார்ட் பேண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது லான்ச் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி MI போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் அந்த குரூப்பில் நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக ரெட்மி நோட் 10s மொபைலுக்கான பையிங் லிங்க்கும் இந்த வியர் யுவர் வைப் ஈவெண்ட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.